கம்பம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் 15ஆம் தேதி காலை முதல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பணியாரம் சுட்டு விற்பனை செய்து நூதன முறையில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஜெகநாத் மிஸ்ரா விசில் சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி முழுவதும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உத்தமபாளையம் நகர்ப்பகுதியில் வாக்கு சேகரிக்க வருகை தந்த அவர் அங்குள்ள அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மன் உடனுரை திரு காலாத்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தந்து தமிழக வெற்றிக் கழகம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக விஜய் பதவி வகிக்க வேண்டும், தானும் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என சிறப்பு வழிபாடு செய்து பேருந்து நிலையம், கடைவீதி, களிமேட்டுப்பட்டி, புதூர், தேரடி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இல்லங்களில் பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டார். அப்போது சாலை ஓரம் துப்புரவு பணியாளர்களை மேற்கொண்டிருந்த துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டிருந்தார். மேலும் காலை உணவு திட்டத்தில் அவர்களுக்கு உணவு தரமானதாக இல்லை என அவர்கள் கூறிய புகாரை தொடர்ந்து தான் வெற்றி பெற்றால் அறுசுவை உணவு வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார். தொடர்ந்து தானும் துப்புரவு பணி மேற்கொள்வதாக கூறி கையில் தொடப்பத்தை எடுத்து சாலை ஓரத்தில் கிடந்த குப்பைகளை அகற்றும் பணியை மேற்கொண்டார். மேலும் ஆங்காங்கே சாலையோர வியாபார கடைகளில் வாக்கு சேகரித்த வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா அங்குள்ள சிற்றுண்டி உணவு தயாரிக்கும் உணவகத்தில் அந்த பகுதியில் வந்த பொதுமக்களுக்கு பணியாரம் சுட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆங்காங்கே மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ராவை அப்பகுதி மக்கள் வியந்து விசில் ஒலி எழுப்பி உற்சாகமாக வரவேற்பு வழங்கினர்.